1930ல ஒரு சின்ன சவுத் ஆப்பிரிக்கன் ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு இங்கிலீஷ் அம்மா தன் கணவரை இழந்து ஒரு சின்ன பையன் பிகேவை பெற்றுக்கொள்கிறாங்கப்பா. பிகேவோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா போகுது. அவனோட இங்கிலீஷ் அம்மாவும் நானிவும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கும் நானிவோட குழந்தை டண்டைம் நல்ல நட்பு. அவங்க இருவரும் எல்லாம் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிகேவோட இங்கிலீஷ் அம்மா அவங்களுக்கு அங்கிருந்து பாடம் எடுப்பாங்க. நாளுக்கு நாள் அமைதியா போட்டிருக்கு. ஆனா அப்போ பெரிய சோகம். ஃபார்ம்ல இருக்கிற கேட்டல் எல்லாம் ஒரு மர்மமான நோயால இறந்துடுச்சு. இத பார்த்து பிகேவோட அம்மா நரம்பியல் உடைச்சலுக்கு ஆளாகி முழு ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ பிகேவை ஒரு போர்டிங் ஸ்கூல் அனுப்பிடுறாங்கப்பா, அவனோட அம்மா ரிகவர் ஆகுற வரைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த போர்டிங் ஸ்கூல் ஆப்ரிக்கனர்ஸ் ஓட ரன் பண்ணுற இடமா இருக்கு. ஆப்ரிக்கனர்ஸ் என்றால் 1680ல சவுத் ஆப்பிரிக்கால குடியேறிய ஒயிட் ஆப்பிரிக்கன்ஸ் பேர். முதல் நாளே ஸ்கூல்ல ஒரு ஹிஸ்டரி லெக்சர் வகுப்புக்கு பிகே போகும்போது புரொஃபசர் சொன்னார், இங்கிலீஷ் காரர்களும் ஆப்ரிக்கனர்ஸ் களும் நிலத்துக்காக சண்டை போட்டாங்க. செஞ்சுரிஸ் கழிச்சு ஒரு கன்சர்வேட்டிவ் ஆப்பிரிக்கன கவர்மெண்ட் அதிகாரத்திற்கு வந்தது. இது இங்கிலாந்து மக்களையும் பிளாக்ஸையும் மிகவும் பகைத்தது. பிகே புரிஞ்சுக்கிட்டார், தான் அந்த ஸ்கூல்ல ஒரே இங்கிலீஷ் பையனா இருக்கான்னு. மற்ற மாணவர்கள் அவனை பார்த்து சைலண்ட் பிரேம் போட்டாங்கள். அவங்க முன்ஜென்மான் இறப்புக்கு பிகேய குறை கூறுங்கன்னு தெரிஞ்சுது. ஒரு ஓல்டர் ஸ்டூடெண்ட் பெயர் யாபிபி பிகேயின் முகத்துல துப்பி அவனை மற்றும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் உடன் கார்னர் செய்து பாத்ரூம் இல் அழுத்தமா இழுத்து போய் பிஸ் காப் அல்லது பிஸ் ஹெட் என்று கேலி பண்ணினாங்க. அவர்கள் அவனை சருள் இழுத்து அவன் மேல் யூரினேட் செய்தாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு தடை போடலை, மாறாக அவனோட ஹியூமிலியேஷன் ரசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் புல்லியிங் ஆல் பிகே ஆங்ஸைட்டி ஏற்பட்டு அவனுக்கு பெட் வெட்டிங் பழக்கம் வந்துடுச்சு. ஒரு நாள் ஒரு கார்ட் வந்து பிகேட்ட கிட்ட அவன் மரணம் போனது பற்றி செய்தி சொன்னார். பிகே தன்றலில் த ஃபார்ம் ஹவுஸ் திரும்பி அங்கு ஃபியூனரல் இல் தன்னுடைய நானி மற்றும் ஹாண்டையுடன் மீண்டும் சந்திப்பார். அவருடைய உடல் நலம் குன்றிய பின்னும் பிகே விட்டு சென்றார். இப்போது அவரது தாத பின் மிகுந்த கில்ட் அவரை அல்லல்படுத்துகிறது. எப்போதும் எண்ணம் வருகிறது, அவர் இருந்திருந்தால் இப்போதும் உயிரோடு இருப்பாரா என்று. பிறகு பிகே ஸ்கூல் இல் அவர் எதிர்கொண்டு வரும் புலியங் தன்னுடைய நானி இடம் பகிர்ந்து கொள்கிறார். அவர் அவரை தன் ஓன் பிள்ளையைப் போலவே கருணையுடன் காக்கின்றார். அவர் நானி அவருக்கு மீதமுள்ள த ஃபேமிலி என்பதால் இதனை அடுத்து நானி தன்னுடைய ட்ரைப் இலிருந்து கிரேட்டஸ்ட் ஹீலர் துலா மான்சி அழைக்கிறார். அவர் ஒரு ரிச்சுவல் மூலம் பிகே டிரான்ஸ் இல் வைத்து அவரது டீப் ரூட்டட் ஃபியர்ஸ் மற்றும் பிற கோப்பிங் ஹேபிட்ஸ் விடுவிக்க உதவுகிறார். பிகே கரஜ் என்ற பெயரில் ஒரு சிக்கன் கொடுக்கப்படுகிறது. அது அவரது சைல்ட்ஹுட் நாட்களில் சிறந்த ஃப்ரெண்டாக மாறுகிறது. அவரது ஒரே லிவிங் ரிலேட்டிவ் ஆனது அவரது கிராண்ட்ஃபாதர். அவர் கானோயில் வாழ்கிறார். அப்படியே கதையில் பகுதியை மூவ் பண்ணுவோம். பிகே மறுபடியும் போர்டிங் ஸ்கூல் போயிட்டாரு. அவங்க அம்மா கரஜும் அவங்கோட போயிட்டாங்க. அங்கே கரஜ் இரவு பகலா எல்லா புலிகளையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் ஒரு செய்தி வந்துச்சு, யூரோப்ல பெரிய போர் ஆரம்பம் ஆச்சுன்னு. அந்த இரவே பிகே மற்றும் கரஜ் அவங்களோட ஹால் ஒன்றுக்கு கடத்தி சென்றாங்க. அங்கே போதா நிற்க ஒரு மாக் நாசி காட் ட்ரையல் நடத்த ஆரம்பிச்சாரு. போதா தன்னோட ஹிட்லர் பற்றிய ஆர்வமும் இங்கிலீஷ் மக்கள் மேல வெறுப்பும் தோற்றிக் கொடுத்தார். பிகே ஏன் ஆப்பிரிக்கான மக்கள் பலர் போரில் இறந்ததற்கு காரணம் என சொல்லி அவரையும் எல்லா இங்கிலீஷ் மக்களையும் தண்டிக்க வேண்டும் என உறுதி அளித்தார். உடனே போதா கட்டளை கொடுத்தார், கரஜ் அவரை தொங்கவிட சொல்லி. பிகே அவர்களை நிறுத்த கேட்டார், ஆனால் யாரும் கேட்கலை. அவங்க அவரை சீலிங்ல தொங்க விட்டாங்க. பின்பு போட ஒரு ஸ்லிங் ஷாட்ல இருந்து கல்லால் அடிச்சு கொன்னுட்டார். பிகே கோபத்தில் போதா மேல பாய்ந்து அவரை தள்ளி ஒரு சின்ன பிளாக் போல்ல குத்தினார். அது அவரோட பட்டக்ஸ் மேல குத்திட்டு போனது. பள்ளியில் ஒரு கலகக்கார நிகழ்வு நடந்துச்சு. பிகே எப்படியோ போதாவோட காலில் மோதிவிட போதா பயங்கர அவமானப்பட்டு பெரும் வலியால் சிலிர்த்துச்சு. அடுத்த கணம் போதா கோபம் கொண்டு பிகேயை மாதர் கேரேஜ் போல கூரையில் தொங்க ஊசலாட சொன்னார். கூட்டத்துல இருந்த மாணவர்கள் ஒரே குரலா பிகேயை கொல்லுங்க என்று கோஷமிட ஆரம்பிச்சாங்க. இது போதாவோட கோபத்தை இன்னும் தூண்டிவிட அவர் ஒரு கற்களால் பிகேயை அடிச்சு மயக்கமடைய செய்தார். அந்த நொடியில ஒரு பேராசிரியர் அறைக்குள் வந்து குழப்பத்தை பார்த்துச்சு. போதா பேராசிரியரை நோக்கி நடைபோட அவர் போதாவை அறைந்து நீங்க முட்டாள் என்று கூறிச்சு. இந்த சம்பவத்தால் போதா பள்ளியிலிருந்து நிரந்தரமா நீக்கப்பட்டார். தாய் மற்றும் பிட்கேயின் பெட் சிக்கன் இறந்ததுக்கு பிறகு பிகே வேறு எதுவும் மோசமாக நடக்க முடியாது என்று தோன்றியது. ஆனால் பின்னர் பிகே தன் பிரியமான நானி மற்றும் தெர்ரே தமது குடும்பத்துக்கு திரும்ப வேண்டியிருக்கிறது என்று தெரிந்தது. இப்போ பிகே மீண்டும் தனிமையானார். கடைசியாக அவரது தாத்தா காங்கோ இருந்து திரும்பி பாபட்டன் அவரை கொண்டு வந்தார். ஹலோ பாருங்க, இங்கே ஒரு சூப்பர் கதை இருக்கு. பிகே என்ற சின்ன பையன் அவனோட தாத்தா தோழரை சந்திக்கிறார். அவர் தான் கால் டாக் வான் வாலன்ஸ்டைன், அல்லது சிம்பிளா சொல்லணும்னா டாக். தன் குடும்பத்தை நாஜிகள் இழந்த ஒரு ஜெர்மன் மியூசிஷியன் மற்றும் அமெச்சர் பாட்டனிஸ்ட்.
பிகேக்கு பியானோ லெசன்ஸ் கொடுக்க டாக் ரெடி ஆகிட்டார். அதோடு பிகே டாக் கேக்டஸ் கர்டன்ல உதவ போகிறான். வாவ், என்ன கம்பீரமான தொடர்பு. பின் வந்தது வேர்ல்ட் வார் 2. இப்போ கதையில ட்விஸ்ட் பாருங்க. டாக் ஒரு எனிமி ஏலியன் ஆக ரெஜிஸ்டர் செய்யலைனால் பாபர்டன் பிரியோன்ல சிக்கிக்கிட்டார். ஆனால் அங்கேயே கமாண்டர் வான் ஜீல் ஜெர்மன் கலாச்சாரத்தை மிகவும் பாராட்டுபவர். அவர் டோட்க்கு ஒரு கேக்டஸ் கார்டன் மற்றும் அவருடைய செல்லில் ஒரு பியானோ வைக்க அனுமதிச்சிட்டார். வாவ், என்ன தில்லுமுல்லு. அப்படியே நம்ம பிகே குட்டி பயலுக சொல்ல வெறும் சாட்டிஸ்ஃபேக்டரி மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்துச்சு. டாக் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஒன்னும் ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுக்கலைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த சொல்ல ஸ்மார்ட் கிட்ஸ் எல்லாம் புலீட் ஆகுறாங்களாம். அப்புறம் டாக் ஒரு கலர்ஃபுல் ட்விஸ்ட் கொண்டு வராரு பாருங்க. ஒரு கலர்ட் பிரிசனர் கில்பெட். பாக்ஸிங்ல கெத்து காட்டுற வீரரு அவரு. அவர் பிக்கோட பாக்ஸிங் மென்டர் ஆகிட்டாரு. பாக்ஸிங் பத்தி சொல்லி தந்த ஃபர்ஸ்ட் வித் த ஹெட் தென் வித் த ஹார்ட் னு ஒரு மேண்ட்ரா கூட கொடுத்தாரு. இந்த மன்ற அவனோட லிஃப்ல ஃபுல் டைம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். அது மட்டுமில்லாமல் பிக்கோட பியானோ லெசன்ஸ் கண்டினியூ ஆனது. அவனோ ஃபிளேல்ஸா ப்ளே பண்ணிட்டு இருந்துக்கிட்டான். பெட்கு தெரிஞ்சு போச்சு. டாக் எப்போ வச்சும் கேக்டாய் வச்சுக்கிட்டு வருவாரு. அதுல டொபாக்கோ லீவ்ஸ் ராப்ட் ரூட்ஸ். ஆனா இந்த டொபாக்கோவை பெட்கு கொஞ்சம் வேணும்னு நினைச்சாரு. ஆனா கேட்டத ஒரு சார்ஜென்ட் கேட்டுட்டாரு பாருங்க. விளைவோ படுகடுமையா பாட்டோன்ல அடிச்சிட்டாரு. ஆனா பிகே ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா கொடுத்தான். பெட்ன பக்கெட்ல இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும்னு. அவர்களுக்குள் டொபாக்கோவை ரகசியமாக வழங்க தொடர்ந்தனர். பிகே உண்மையான நல்ல மனிதராக ஒவ்வொரு கைதிக்கும் கடிதம் எழுதும் பணியை ஏற்றார். அக்கைதிகள் பிகே வை ரெயின் மேக்கர் என அழைக்கத் தொடங்கினார்கள். ஏனெனில் அவர் அமைதியை கொண்டு வந்தார். எல்லாரிடமும் கனிவுடன் நடந்து கொண்டார். பிகே கருப்பின கைதிகள் எதிர்கொண்ட கொடூரத்தை பற்றி உணர்ந்தார். அவர்களை அதிகாரிகள் கொடுமைப்படுத்தினார்கள். ஒரு நாள் டாக் பீட் வழங்கிய டொபாக்கோ பக்கெட்டை பார்மன் சர்ஜன் கண்டுபிடித்தார். ஆஹா, என்ன ஒரு கதை. நம்ம பியட் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பாக் நம்ம காவலர் அவரை கூப்பிட்டாரு. அப்புறம் அவரோட காலனிக்குள்ள மண்ணால நிரப்பி சாப்பிட வச்சிட்டாரு. அவங்க மற்ற பிரிசனர்ஸ் முன்னே மண்ணு தின்றாரு. ஆனா அவரோட கரேஜ் பார்த்து எல்லாரும் பாத்தோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிகே மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு பாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல டாக் ஒரு சூப்பர் நியூஸ் சொன்னாரு. வா முடிய போகுதுன்னு. அது கேட்டு டாக் ரொம்பவும் ஹாப்பி. ஏன்னா அவரு தமது ஜெர்மனி ஊருக்கு போக முடியும்னு. ஆனா பிகே கொஞ்சம் சேட். என்ன பண்ண முடியும்? இப்போ இங்கே கமிஷனர் வருவாரு. டாக் ஒரு கான்சர்ட் நடத்தணும். ஆரம்பத்துல சின்ன தயக்கம் இருந்தாலும் பெட் சொல்வதை கேட்டுட்டு அவங்க இசை வாசிக்க. பிகே பாடல் வரிகளை எழுதும் பணியில் மிக ஆர்வத்துடன் ஈடுபட்டிருக்கிறார். மற்றும் 3 கைதிகளின் ட்ரைப்ஸ் ஒன்று சேர்த்து அவர்களுடைய மொழிகளில் பாடச் செய்வதற்கு ஏற்படுத்துகிறார். இந்த பாடலின் லிரிக்ஸ் ஆஃப்ரிக்கான காட்ஸ் அவர்கள் புரியாத மொழிகளில் சிறிய அளவில் அவமதிக்கும் விதமாக இருப்பதாக உள்ளது. கச்சேரி இரவில் பிகே டாக் மற்றும் கைதிகள் தங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தயாராக உள்ளனர். படியாக பிகே அவர்கள் பீட்டின் இல்லாததை கவனிக்கிறார். ஆனால் டாக் அவரை நிச்சயமாக வருவார் என உறுதி கூறுகிறார். இந்த நேரத்தில் பீட் தனது செல்லிலிருந்து விறுவிறுப்பாக கச்சேரிக்கு செல்கிறார். ஆனால் திடீரென சார்ஜென்ட் பாமன் அவரை நிறுத்துகிறார். அவர் பீட் பாடல் வரிகளை டிரான்ஸ்லேட் செய்ய கேட்கிறார் மற்றும் கச்சேரியை தொடங்க அவரை குறை கூறுகிறார் மற்றும் தாக்குகிறார். பீட் அவரது அனுபவத்திற்கு எதிராக துணிச்சலாக பாடல் வரிகளை மொழிபெயர்க்கிறார். அதில் காட்ஸ் கலை காட்ஸ் என விமர்சிக்கின்றன. இதனால் கோபமடைந்த சார்ஜென்ட் அவரை கொடூரமாக தாக்குகின்றார். மற்ற யாரும் இதனை கவனிக்காமல் சிறைவாசிகள் பாட்டு பாடிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென பிகே மேடையின் பின்புறம் ஃபென்ஸ் அருகில் சார்ஜென்ட் பாமன் ரத்தம் படிந்த உடையுடன் கண்டுகொள்கிறார். ஏதோ பிரச்சனை இருக்கிறது என உணர்ந்து பிகே உடனே நடந்ததை கண்டுபிடிக்க ஓடிச் செல்கிறார். அங்கு அவர் பீட் அதிகாரிகளின் அடியால் உயிருக்கு போராடும் நிலையில் கண்டறிகிறார். பீட் இறுதி மூச்சில் ஃபர்ஸ்ட் வித் த ஹெட் தென் வித் த ஹார்ட் என்ற மந்திரத்தை உரைத்து உயிரை விடும் போது பிகேயின் கைகளில் இறக்கிறார். போர் முடிவுக்கு வந்த பின் டாக் ஜெர்மனி திரும்ப பிகே தன்னை இழந்த அன்புள்ளவர்களை நினைத்து தனிமையை உணர்கிறார். 6 வருடங்கள் கழித்து பிகே தற்போது 18 வயதில் ஒரு உயர்நிலை ஸ்கூலில் படித்து கல்வியில் சிறந்து விளங்குகிறார். அவர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இன் மதிப்பை பெற்று ஸ்காலர்ஷிப் பெற்றிருக்கிறார். அவரது நெருங்கிய தோழர் மோரி அவருக்கு பாக்ஸிங் மேட்சஸ் ஏற்பாடு செய்கிறார். பிகே அடுத்ததாக கம்பீட் செய்யவுள்ளார். ஓஹோ, பாருங்கப்பா என்ன ஒரு கதை. ஒரு மிகப்பெரிய பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல பிகே ஆடிய போது ஒரு ஆப்பிரிக்கன கேர்ள் அங்கு அவருக்காக சீறி பார்த்து கொண்டிருந்தாங்க. பிகே அவங்க கிட்ட மயங்கி போனாரு. மோரி கிட்ட அந்த கேர்ள் யாருன்னு கேட்டாரு. பிகே ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியதால எல்லோரும் அசந்து போயிட்டாங்க. பின்ன தெரியுமா, அந்த கேர்ள் பேரு மரியா மேரஸ். நேஷனல் பார்ட்டில ஒரு பெரிய அபிஷியல் மகளாம். போர்டிங் ஸ்கூல்ல இருக்காங்களாம். மேலும் எச்சரிக்கை சொன்ன மோரி கிட்ட பிகே லிசனிங் பண்ணல. ஒரு நாள் இரவு மறைந்து மரியா கிட்ட சந்திப்பாரு. அவ சொன்னாங்க அவங்க அப்பா இங்கிலீஷ் பாய் கிட்ட பேசுறத ஒத்துக்காதாம். பிகே அப்பவும் கைவிடல. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட அனுமதி கேட்க போவாருன்னு திட்டம் போட்டாரு.
அதோட பிகே ஒரு பாக்ஸிங் ட்ரெய்னர் மிஸ்டர் கிரீன்வால்ட் அவர்களை சந்திக்க போனாரு. முதல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டுகொள்ளாம போயிருந்த 2 பேரும் பிகே எப்படி ஃபைட் பண்ணுகிறாருன்னு பார்த்ததும் மிரண்டு போயிட்டாங்க. என்ன ஒரு 8 பஞ்ச் காம்பினேஷன்! அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மிஸ்டர் கிரீன்வால்ட் மட்டுமில்லாமல் எதிரி பிளேயர் கூட அவரை பாராட்டினாங்க. மிஸ்டர் கிரீன்வால்ட் பிறகு உடனே பிகே கூட டெர்ம்ஸ் டிஸ்கஸ் பண்ண முன்வந்தாரு. அடுத்தடுத்த கட்டமாக பிகே மரியாவின் அப்பா புரொஃபசர் டேனியல் மாரிஸை சந்திக்கிறார், மகளை காதலிக்க அனுமதி கேட்க. ஆனால் அவர்களின் பேச்சு ட்ரைபல் ரைட்ஸ் பற்றி வேகமாக மோதலாகும். மிஸ்டர் மாரிஸ் பிக்வின் லிபரல்டியாக்களை நிராகரித்து மகளை பார்க்க அனுமதியை மறுக்கிறார். அப்புறம் மிஸ்டர் கிரீன்வால்ட் ஒரு பைட் ப்ரோபோஸ் செய்கிறார், கருப்பு பாக்சர் கிடியன் துமாவிருத்து. ஆனா பிகேயும் மோரியும் இதை நிராகரிக்கிறாங்க, ரேஸ் மிக்சிங் இல்லீகல் என்பதால். பார்க்கும்போது மரியா பிகேயை காத்திருக்க அப்பாவின் ஒப்புதல் இல்லாததால் 2 பேரும் ரகசியமாக டேட் பண்ண முடிவு செய்கிறாங்க. பைட் ப்ரோபோசல் கொடுத்தவர் பர்பிட்டன் ஜெயிலில் முன்னாள் கைதி என்பது தெரியவர பிகே அவரை மறுபடியும் கண்டுபிடிக்கிறார். துமா தன்னை அறிமுகம் செய்கிறார். அதே நேரத்தில் மிஸ்டர் மாரிஸ் கேர்னல் பிரைட்டனும் அவருடைய சார்ஜென்ட்டும் பிகேயை உளவு பார்க்க சொல்கிறார். அதன் பிறகு பிகே அலெக்சாண்டிரியாவுக்கு துமாவுடன் பாக்ஸிங் மேட்சுக்கு செல்கிறார். ஓ, என்ன ஒரு சம்பவம்! பிகே மற்றும் மோரி மரியா மிஸ்டர் கிரீன்வால்ட் உடன் கூடி போராடி பிகே வெற்றி பெற்றாலும் அவரும் டூம நண்பர்களாகிவிடுகிறார்கள். பிறகு பிகே அலெக்சாண்ட்ரியா நகரம் சென்று டூமவுடன் அங்குள்ள மக்களின் மோசமான வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் அதன் சம உரிமைகள் பற்றி பேசுகிறார். டூமா தென் ஆப்பிரிக்காவில் இனங்களுக்கிடையே சமத்துவம் அடைய ஆங்கிலம் கற்கும் பள்ளியை தொடங்க ஒரு யோசனை வைத்தார். ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்டிருந்த பிகே மற்றும் மோரி பிறகு சனிக்கிழமை இரவில் வகுப்பு நடத்த ஹெட்மாஸ்டரிடம் அனுமதி பெற்றனர். மரியா தனது அப்பாவிடமிருந்து ஓடிவிட்டார், ஏனென்றால் அப்பா பிகே உடனான அவரது உறவை ஆதரிக்கவில்லை. துவக்கமான அந்த ஆங்கில வகுப்புக்கு அலெக்சாண்ட்ரியா மக்கள் கூடுகின்றனர். அங்கு மரியா எதிர்பாராத ஆதரவுடன் வந்திருக்கிறார். ஆனால் மறுநாளே போலீஸ் அதிகாரிகள் அந்த வகுப்புகளை நிறுத்துமாறு உத்தரவிடுகின்றனர். சனிக்கிழமை இரவு வகுப்பை முடிச்சிட்டு திடீர்னு ஒரு ட்விஸ்ட். யாப்பி பி ஒரு சார்ஜென்ட் ஆகிட்டாரு. மேலும் அவருதான் மரியா மற்றும் பிகே மேல உளவு பார்த்துக்கிட்டு இருந்தவரு. பிகே ஓட ஜிம்முக்குள்ள சார்ஜென்ட் அவரோட ஆளுகளோட நுழைஞ்சிட்டு பிகே ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அவரை குறை கூற ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி அங்க சண்டை பொங்கிடுச்சு. போலீஸ்காரங்க பிகேயும் டூமா மிஸ்டர் கிரீன்வால்ட் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் பிகே மற்றும் மரியா ஓட உறவு மிகவும் அழகா பூக்க ஆரம்பிச்சது, ஏதோ அவங்க அப்பா விருப்பமில்லாத போதிலும். ஒரு இரவு மோரி அவங்க மாமா சர்ச்சில் இங்கிலீஷ் கிளாஸஸ் நடத்த ஏற்பாடு பண்ணிட்டாரு. மரியா மாணவருக்கு பென்சில்ஸ் கொண்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்போது திடீர்னு போலீஸ்காரங்க சர்ச்சை ரெய்டு பண்ணி அதன் புனிதத்தை மீறி இனங்களை கலக்குறாங்கன்னு குற்றம் சாட்டி அத்தனை பேரையும் அடிக்க தொடங்கிட்டாங்க. அந்த குழப்பத்துல துரதிர்ஷ்டவசமா மாரியாவையும் போலீஸ் ஒருத்தர் பேட்டால அடிச்சிட்டாங்க. அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. மாரியாவின் மரணம் பிக்வை ஒரு கடுமையான அதிர்ச்சிக்கு உந்தியது. இதையடுத்து அவர் ஆப்பிரிக்கா விட்டு போக யோசிக்க ஆரம்பிச்சாரு.